செய்திகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்திருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், இந்த சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அண்ணா அறிவாலயத்தில் திடீரென சந்தித்திருக்கிறார். குறிப்பாக திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா முன்னாள் முதல்வர் காமராஜர் குறித்து ஒரு கருத்து தெரிவித்ததற்கு அரசியல் ரீதியாக பல முரண்பாடான சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் முன்வைத்து வரக்கூடிய நிலையில காங்கிரஸ் தரப்பிலும் அதற்கு எதிர்வினை ஆற்றப்பட்டது. இந்த நிலையில் முதலமைச்சர் காமராஜர் குறித்து கருத்துக்கள் அரசியல் விவாதமாக பண்ணாமல் விவாதிக்க வேண்டாம் என்றும் விவாதங்கள் நடப்பது சரியில்லை என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில செல்வ பெருந்தகை தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோடு சந்தித்திருக்கிறார். திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் இதனால் ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம் என்ற பல்வேறு யூகங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில செல்வ பெருந்தகையோட இந்த சந்திப்பு இருக்கிறது. திருச்சி சிவாவும் நாடாளுமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். அவரோடு இந்த செல்வ பெருந்தகை வைத்து இந்த சந்திப்பு நடக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.